ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழன் சேனல். நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக 2 வீடியோஸ் போட்டாச்சு. அதுக்கு ஓகே ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நேற்று வீடியோவில் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 3 மினிட்ஸில் ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக்ஸோட ஒரு ஃபுல் ஓவர் வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு, எதை யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதை தான் ஒரு 5 மினிட்ஸில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஹோல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை 5 மினிட்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீனியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு பவர்ஃபுல் வே. எதுக்கு அப்படின்னா, நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கும் ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர்வான பிளாட்ஃபார்ம் அது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் கொஞ்சம் புதுசாக எனக்கு ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னா பயப்படவே வேணாம். நம்மளோட இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. அவங்களோட டாக்டிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு மென்டர் கிட்ட மட்டும் லேர்ன் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் மென்டார் அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகும். பட் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டரை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இனியும் எனக்கு அதை பற்றி லேர்ன் பண்ணால் வேற ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுதான் ஈஸியான வே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டிஃபைன் எ டார்கெட் ஆடியன்ஸ். இந்த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப 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 மெயின். இது எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் நீங்கள் எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படித்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் வர ஸ்டெப்பே டார்கெட் ஆடியன்ஸ். நம்மளோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட கஸ்டமர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூடியூப் சேனலே இருக்குது. ஸோ என்னோட ஆடியன்ஸ் யார் யாருன்னா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க ஆடியன்ஸ். ஸோ இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். நெக்ஸ்ட்டு யூடியூப் டிப்ஸ் அண்ட் தமிழ்ஸ் அப்படின்ட்டு சில சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சேனலோட டார்கெட் ஆடியன்ஸ் யார்? யூடியூப் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யூடியூப் பிகினர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன பிஸ்னஸ்? ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பட் கிட்ஸுக்கு. ஸோ இப்போ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார்? கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், உங்களோட பிஸ்னஸ் என்ன, இல்லை உங்களோட ப்ராடக்ட் என்ன, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா. ஸோ இந்த மாதிரி எது ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அதை தேடி வரவங்க தான் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். அவங்கள டார்கெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கிளியராக நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போது என் சேனலை பார்த்து வராங்க அப்படின்னா, நிறையா சில வேற ஒரு சேனல்ஸ்லாம் ஃபேக்காக இந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணுங்க, இதில் 5 rupees 10 rupees ஏர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் டிசப்பாயிண்ட் ஆகி தான் நம்ம சேனலுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு அது ப்ராப்ளம், இனியும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அவங்களோட ப்ராப்ளமுக்கு இனி சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அதனால தான் அடுத்த சேனலை தேடி வராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும்போது உங்களோட சர்வீஸோ இல்லை ப்ராடக்டோ அவங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கணும். எந்த விதத்தில் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் டிஃபைன் எ டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் சொல்யூஷன், கிளியர் பெயிண்டிங் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த சொல்யூஷனை எந்த வேல கன்வே பண்ணுறீங்களோ, மெசேஜ் மூலிமா, இல்லை போஸ்ட் மூலிமா, இல்லை வீடியோஸ் மூலிமா, எப்படி கன்வே பண்ணி அவங்களுக்கு அது சொல்யூஷனாக போய் சேருறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க?
அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி டாபிக்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு ஓவர்வியூ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம், இதோட ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்கமிங் வீடியோஸில் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெப் நம்பர் 1, டிஃபைன் யர் டார்கெட் ஆடியன்ஸ். ஸ்டெப் நம்பர் 2, அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப். எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வித் ஃப்ரீ கண்டென்ட் ஆர் ஆட்ஸ். ஓகேவா? அதை எதை யூஸ் பண்ணி? கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், வாட் எவர். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்களா, இதை வச்சு தான் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. பேசிக்காக ஒரு 3 கண்டென்ட் தான் இருக்குது. அந்த 3 கண்டென்ட்டில் தான் நம்ம எல்லா ஆடியன்ஸையும் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த 3 கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குறதா கண்டென்ட்டு உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி, உங்களோட இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமாக அட்ராக்ட் பண்ணி அந்த ஆடியன்ஸை உங்களோட சோஷியல் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரும். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். கொண்டு வந்த ஆடியன்ஸை அடுத்து உங்களோட ஆன்லைன் ஸ்டோருக்கோ இல்லை ஃபிசிக்கல் ஸ்டோருக்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கோ கொண்டு வரது தான் தேர்ட் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ஹெட்செட் ரிலேட்டடாக பார்க்குறீங்க, ஓகேவா? அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் அடுத்து எங்கே போவீங்க? அடுத்து அதோட பை லிங்க்கு தான் போவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அட்ராக்ட் பண்ணி அடுத்து உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை உங்களோட ஆன்லைன் வெப்சைட்டுக்கோ உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் வாட் எவர் உங்களோட மெயின் கண்டென்ட்டுக்கு கொண்டு வர வைக்கிறதா இந்த அட்ராக்டிவ் ஆடியன்ஸ், அந்த செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது. உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சு கொண்டு வரதுக்கு பேர் தான். ஸோ கொண்டு வந்த அவங்க வர்றது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தாலே போதும், அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஸோ உங்களோட ஒரு ஆடியன்ஸ் கிடச்சிட்டாங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஆடியன்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரொமோட் பண்ணி அவங்க வாங்க வச்சிடலாம். அது பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் நாம் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ கொண்டு வந்த ஆடியன்ஸை நம்ம மெஷர் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இவங்ககிட்ட வாங்கலாமா, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கு இமெயில் பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரொமோஷனல் கோடு தரது. ஸோ இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் நம்ம சைட்லேருந்து கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ ட்ரஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் ஆகியும் அவங்க வாங்காட்டி பிரச்சனை இல்லை, பட் அவங்கள மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் மெஷர் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, ஸோ நம்ம என்ன ஆப்டிமைஸ் பண்ணி அவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் ஃபோர்த் ஸ்டெப். ஸோ அதை நம்ம எதை வச்சு பண்ணலாம்? கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் பற்றி நம்ம ஃபுல் பெரிய டாப்பிக்கு நம்ம அப்கமிங் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணி மறுபடியும் நம்ம அவங்கள எங்கே கொண்டு போக வைக்கிறோம்னா செகண்ட் ஸ்டெப், அதாவது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, மறுபடியும் நம்ம அதுக்கு போக வைக்கணும். எப்படின்னா மறுபடியும் புது வீடியோஸ் மூலியமாகவும் புது போஸ்ட் மூலியமாகவும் புது ஆர்டிகல்ஸ் மூலியமாகவும் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சு தான் அவங்கள கொண்டு வந்தோம். மறுபடியும் அவங்கள அப்படியே சைக்கிள் மாதிரி கொண்டு போக வைக்கணும். ஸோ இப்படி கொண்டு போக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் அவங்க நம்ம ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ பை பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஈஸியான வேலை. சோஷியல் மீடியாவை வச்சு கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சும் கொஞ்சம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சும் நம்மளோட பிஸ்னஸை க்ரோ பண்ணி அதுலேருந்து ரெவென்யூ எடுக்கிறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சொன்னது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு பிக்சர் மாதிரி, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி நான் கீழேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வரும், பாருங்கள். உங்களுக்கு அதில் ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மேனே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.